தன்னுடன் பழகிவிட்டு பிரிந்து சென்ற ஆண் நண்பரை விடாமல் விரட்டிய பெண். கூட்டாளிகளை வைத்து படுகொலை. வீடு தேடி சென்று தாயிடமே சொல்லிவிட்டு கொலை செய்த பரிதாபம். ஒரு 9 மணியை போல ஒரு பொண்ணு பிரியான்ற பொண்ணு வந்து கோபி அங்கே வந்து வீட்டில் கேட்டுவேன். இல்லைம்மா என்னம்மான்னு சொன்னேன். எந்த காரணத்தெல்லாம் அவங்க பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை அசிங்கமாக திட்டுச்சு. இது மாதிரிலாம் ஏமா திட்டுறேன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அவனை நான் விடமாட்டேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி. திருவள்ளூர் மாவட்டம் சிவன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பிரியா. அவரது கணவர் லட்சுமணன். திருமணமாகி பல வருடங்களாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் அந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள். இதற்கிடையே லட்சுமணனுடன் ஏற்பட்ட தகராறில் கணவரை பிரிந்து பிரியா தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பொன்னேரி பாலாஜி நகர் தெருவை சேர்ந்த 27 வயதான கோபாலகிருஷ்ணன் என்கிற இளைஞரோடு அவர் பழகி வந்தாராம். தனியார் கொரியர் நிறுவனத்தில் கோபி வேலை பார்த்து வந்த நிலையில் இருவரும் நெருங்கி பழகி வந்ததாகவும் இதற்கிடையே பிரியாவை விட்டு கோபி பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரியா பாலாஜி நகரில் உள்ள கோபியின் சொந்த வீட்டிற்கு சென்று அங்கிருந்த உறவினர்களிடம் தகாத வார்த்தைகளை கூறி இன்னும் 1 மணி நேரத்தில் கோபி என்ன ஆக போகிறான் பாருங்கள் என கூறிவிட்டு சென்றாராம். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வீட்டிற்கு வந்த கோபாலகிருஷ்ணனிடம், யாருப்பா அந்த பெண், உன்னை இப்படி திட்டுவிட்டு 1 மணி நேரத்தில் காலி செய்து விடுவதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார், கவனமாக இரு என கூறியிருக்கின்றனர். நானே போய் அந்த பெண்ணை பார்த்து கேள்வி எழுப்பிவிட்டு வருகிறேன் என கோபி சென்றவர்தான் அதன் பிறகு உயிரோடு வீடு திரும்பவில்லை. திருவாய்ப்பாடி என்ற பகுதியில் நின்று கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணனை அங்கு வந்த பிரியா திட்டிவிட்டு சென்றதாகவும் சில நிமிடங்களில் அங்கு வந்த 4 பேரிடம், இதோ நின்று கொண்டிருக்கிறான், அவனை வெட்டி போடுங்கள் என கூறினாராம். உடனே சினிமா பாணியில் கோபியின் மீது பாய்ந்த அவர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை அக்கம் பக்கத்தினர் ஆட்டோவில் ஏற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவர் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய காவல்துறையினர் பிரியாவை கைது செய்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த 2 நபர்களையும் பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.